ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் BTC USDயோட வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 5th May 2026. ஸோ இப்போ நான் சார்ட்டை பிரேக் டவுன் பண்ணுறேன். அண்ட் நம்மளோட டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சார்ட்டில் வந்து நேமிங்ஸ் கொடுத்து ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இனிஷியலி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண எப்பயுமே பேத் டூல் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் பேத் டூல் யூஸ் பண்ணி லோஸ் அண்ட் ஹைஸை கனெக்ட் பண்றேன். சரிங்களா, லோஸ் அண்ட் ஹைஸை கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஹைஸ் அண்ட் லோஸை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் நான் ஒயிட் ஸ்பேஸில் ட்ராக் பண்ணி இதில் எப்படி நம்ம ஒரு ஆர்டர் என்ட்ரி ஆக முடியும் அப்படின்றத சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் அதை ஜஸ்ட் டெலிட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நேமிங்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேமிங்ஸ் கொடுத்துட்டேன். இனிஷியலி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொன்னோம். அதே போல் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகி மறுபடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மீண்டும் ஒரு ஹையர் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதோ அப்போ எல்லாம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து ஹையில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு லைவ் மார்க்கெட்டில். அண்ட் தென் இது என்ன சைன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கிருந்து நம்ம என்ட்ரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜஸ்ட் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்லாம் பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம இந்த பேட்ச் டூல் யூஸ் பண்ணி நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் தேவை. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வித் இம்பேலன்ஸ். ஜஸ்ட் நான் இந்த ஒரு இடத்துல இம்பேலன்ஸ் பார்ப்பேன். இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா என்னோட என்ட்ரி இருக்கும் இம்பேலன்ஸ். ஸோ மார்க்கெட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸை தாண்டி ஆர்டர் பிளாக் எப்போ ரீடெஸ்ட் பண்ணதோ அந்த இடத்துல ஒரு மைனர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்த பிறகு என்னோட ட்ரேட் என்ட்ரி இருக்கும். சரிங்களா, ஸோ டிபி வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் ஹைலையும் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோலையும் இருக்கும். சரிங்களா, இதுதான் என்னோட என்ட்ரியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து லாங் பொசிஷனை கொடுத்து ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன். சரிங்களா, இப்படி தான் என்னோட என்ட்ரி இருக்கும். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோலையும் அண்ட் டிபி வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் ஹைலையும் இருக்கும். சரிங்களா, ஸோ கைஸ் இதை லைவ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம 4 hours டைம் ஃப்ரேமில் இருக்கும். சரிங்களா, இப்போ நமக்கு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ டே டைம் ஃப்ரேம் போகிறேன். டே டைம் ஃப்ரேம் போயிட்டு அங்கேருந்து அனலைஸ் பண்ணோம் மார்க்கெட்டை. ஸோ ஜஸ்ட் நான் இதை அனலைஸ் பண்ணுவோம். எங்கிறது இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இங்கே மார்க்கெட்டும் ஐடியா. நான் இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் தென் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வித் இம்பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அங்கே பாருங்க ஹை அண்ட் தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர் லோ நடந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 day டைம் ஃப்ரேமில் ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் வித் இம்பேலன்ஸ் இருக்கு. பாருங்க, ஒரு ஆர்டர் பிளாக் வித் இம்பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா கைஸ், நமக்கு வந்து டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணது சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது போல தான் இப்போ நான் 4 hours டைம் ஃப்ரேமில் இருந்தேன். பட் எனக்கு அந்த ஜஸ்ட் கேண்டில்ஸ் மட்டும் தான் இருந்தது. எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஒரு வேலிடான ஜோன் எனக்கு எதுன்னே தெரியல. பட் ஹையர் லோன்னு தெரியும், ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு தெரியும். பட் நமக்கு ஜோன் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் டைம் ஃப்ரேம்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, ஈஸியாக நம்மளால ஒரு ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே பாருங்க, இது ஒரு இம்பேலன்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் தென் என்னோட இது வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹை இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் ஹையர் ஹை கரண்ட்லி இப்போ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண போகிறேன். எதுக்காகனா மார்க்கெட் என்னோட ஆர்டர் பிளாக் வித் இம்பேலன்ஸை இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் பண்ண வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். ரீடெஸ்ட் பண்ணும் போது இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக் ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல என்னோட பை என்ட்ரி இருக்கும். அண்ட் டிபி வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் ஹைலையும் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த ஹையர் லோலையும் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல ஹையர் லோவில் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து லாங் பொசிஷன் எடுத்து ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் இந்த வீக்கோட BTC USDயோட அனலைசிஸ். ஸோ அண்ட் இதுதான் என்னோட ட்ரேடாகவும் இருக்கும். சரிங்களா, ஸோ கைஸ் தேங்க்யூ. இதுதான் என்னோட இந்த வீக்குக்குரிய BTC USD பிட்காயினோட அனலைசிஸ். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட். தேங்க்யூ கைஸ்.